யோவான் 10ஆம் அதிகாரம் 22-23 வசனங்கள். பின்பு எருசலேமிலே தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. மாரி காலமுமாயிருந்தது. இயேசு தேவாலயத்தில் சாலமோனுடைய மண்டபத்திலே உலாவிக் கொண்டிருந்தார். எருசலேமிலே தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை வந்தது. அது மாரி காலமுமாக இருந்தது, மழை காலமாக இருந்தது. அப்பொழுது இயேசு சாலமோன் மண்டபத்திலே தேவாலயத்திலே உலாவிக் கொண்டிருந்தார் என்று வசனம் சொல்லுகிறது. கோயம்புத்தூரிலே ஒரு தேவாலய பிரதிஷ்டை பண்டிகை வந்திருக்கிறது. அல்லேலூயா. ஆமாம், தேவனுடைய ஆலயத்தினுடைய பிரதிஷ்டை பண்டிகை கோயம்புத்தூரிலே வந்திருக்கிறது. இது மாரி காலமாக இருக்கிறது, மழையும் பெய்து கொண்டிருக்கிறது. அதே சமயத்தில் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். அல்லேலூயா. இந்த பண்டிகையின் சிறப்பே இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த இடம் எங்கிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இந்த எல்லை முழுவதிலும் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். ஒவ்வொருவருக்கு சமீபமாய் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். என்றால் இதை நான் வாசம் பண்ணுவதற்கு தெரிந்து கொண்ட இடம் என்று அவர் சொல்லிவிட்டார். அதற்காக இந்த இடத்தில் அவர் உலாவிக் கொண்டிருக்கிறார். இயேசு ஒரு இடத்தில் உலாவிக் கொண்டிருந்தால் அங்கே என்ன நடக்கும்? இயேசு ஒரு இடத்திற்கு வந்துவிட்டால் அங்கே என்ன நடக்கும்? அவர் இந்த இடத்தில் உலாவி என்ன செய்ய போகிறார்? அதை குறித்து ஒரு வேத வசனத்திலிருந்து நாம் தியானிக்க போகிறோம். ஏசாயா தீர்க்கதரிசியின் புஸ்தகம், வேத புஸ்தகத்தில் ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 56ஆம் அதிகாரம் 7வது வசனத்தை வாசிக்க கேட்போம். ஏசாயா 56:7. நான் என் பரிசுத்த பர்வதத்துக்கு கொண்டு வந்து என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன். அவர்களுடைய சர்வாங்க தகனங்களும் அவர்களுடைய பலிகளும் என் பலிபீடத்தின் மேல் அங்கீகரிக்கப்பட்டிருக்கும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கும் ஜெப வீடு எனப்படும். ஆண்டவர் ஏற்கனவே சொல்லிவிட்டார், இது என்னுடைய வீடு, இது தேவனுடைய வீடு, இது நான் வாசம் பண்ணுகிற ஒரு இடம், நான் இங்கே விரும்பினபடியினால் இங்கே வாசம் பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லிவிட்டார். இது தேவனுடைய வீடு, ஜெப வீடு. ஜெபம் பண்ணுவதற்கு, தேவ பிள்ளைகள் வந்து ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுவதற்கு, வேண்டிக் கொள்வதற்கு தேவன் தெரிந்து கொண்ட ஒரு இடம். என்னுடைய வீடு ஜெப வீடு. என் ஜெப வீட்டிலே அவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஜெபிக்க வருகிற மக்களை தேவன் மகிழ பண்ணுகிறார். அவருடைய ஜெப வீட்டிலே வந்து அவரை நோக்கி வேண்டிக் கொள்ளுகிற மக்களை அவர் மகிழ பண்ணுகிற ஒரு தேவன். ஆகவேதான் அவர் இந்த இடத்திலே பிரசன்னமாகி உங்களை மகிழ்விப்பதற்காக இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். இன்றைக்கு மாத்திரமல்ல, எந்த நாளிலும் இந்த இடத்தில் வந்து யார் முழங்கால் படியிட்டு வேண்டிக் கொண்டாலும் ஆண்டவர் அவளுக்கு அற்புதம் செய்து அவர்களை மகிழ பண்ணுவார். அதற்குத்தான் இயேசு இங்கே உலாவிக் கொண்டிருக்கிறார். ஆண்டவர் சொன்ன ஒரு வார்த்தை, என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்போ தேவனுடைய ஆலயம் என்பது ஹவுஸ் ஆஃப் ப்ரேயர், ஜெபம் பண்ணுகிற ஒரு இடம். நம்ம பெரும்பாலும் ஆலயத்தில் எதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம்? ஆராதனை 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 என்று சொல்லி மணிக்கணக்காக பாட்டு பாடுவதிலும் துதிப்பதிலும் அந்த பாடி மகிழ்வதிலே மாத்திரம் நம்முடைய நேரத்தை அதிகமாக்கி விடுகிறோம். ஆராதனை துதிப்பாடல் அவசியம். தேவனுடைய ஆலயத்தில் தேவ பிள்ளைகள் கூடி வரும்போது ஆண்டவரை நம்ம துதித்து பாடணும், மகிழணும், ஆராதிக்க வேண்டும், அவசியம். அதே நேரத்தில் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்போ ஆண்டவர் கேட்கிறார், வெறும் பாட்டு சத்தம் தானே கேட்கிறது, ஜெப சத்தம் எங்கே? என்னுடைய ஆலயத்தில் ஜெப சத்தம் எங்கே? இது ஜெப வீடு என்று நான் சொல்லி இருக்கிறேனே, இங்கிருந்து எழும்பக்கூடிய பாடல் சத்தம், துதி சத்தம் மாத்திரம் பரலோகத்திற்கு வருகிறது, ஜெப சத்தம் எங்கே? இதுதான் இன்றைக்கு ஆண்டவர் ஒவ்வொரு சபையை பார்த்து கேட்கிற ஒரு கேள்வி. என்னுடைய வீடு நான் ஜெப வீடு என்று தானே சொல்லி இருக்கிறேன். நீங்கள் துதிக்க வேண்டியது அவசியம், பாட வேண்டியது அவசியம், ஆண்டவரை பாடி மகிமைப்படுத்த வேண்டியது அவசியம்தான். ஆனால் ஜெபம் எங்கே? ஜெப சத்தம் எங்கே? எதற்காக ஜெபிக்க வேண்டும் ஆண்டவரே? துதிப்பதற்கு எங்களுக்கு தெரியும், நீ செய்த நன்மைகளை நினைத்து நினைத்து துதிப்பதற்கு நேரம் போதவில்லை. எதற்காக ஜெபம் செய்வது? எல்லா மனிதருக்காக ஜெபிங்கள் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே. 1 தீமோத்தேயு 2ஆம் அதிகாரம் முதல் 4 வசனத்தில் எல்லாரும் ரட்சிக்கப்பட வேண்டும், சத்தியத்தை அறிகிற அறிவை அடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேனே. அந்த ஜெபம் எங்கே? ஒரு தேசத்தில் அமைதி, சமாதான, நல் ஒழுக்கம் காணப்பட வேண்டுமானால் அதிகாரத்தில் உள்ளவர்கள், ஆளுகையில் உள்ளவர்களுக்காக நீங்கள் ஜெபம் பண்ண வேண்டும் என்று நான் எழுதி கொடுத்திருக்கிறேனே. அந்த ஜெபம் எங்கே? இன்னைக்கு சபைகளிலே பிறந்த நாளுக்கு ஜெபம், திருமண நாளுக்கு ஜெபம், நம்முடைய தேவைக்காக ஜெபம் நடக்கிறது. நல்லது, அது பாவம் அல்ல. ஆனால் நான் எதிர்பார்க்கிற ஜெபம் எங்கே?
ஆண்டவர் கேட்கிறது, ஜெப வீடு என்றால் உங்களுடைய ஜெப சத்தம் எழும்ப வேண்டுமே. கண்ணீரோடு ஜெபிக்கிற ஜெப சத்தம் எங்கே? கெத்செமனே தோட்டத்தில் நீங்கள் எட்டி பார்த்தால் இயேசு கிறிஸ்து அந்த தோட்டத்திற்கு போகும் பொழுதெல்லாம் அங்கே ஜெப சத்தம் கேட்கிறது, அழுகின் சத்தம் கேட்கிறது, அங்கே கண்ணீரோடு ஜெபிக்கிற ஒரு கதறுதலின் சத்தம் கேட்கிறது. என்னோடு கூட 1 மணி நேரம் விழித்திருக்க கூடாதா என்று ஏக்கத்தோடு கேட்கிற ஒரு ஆண்டவர் நின்று கொண்டிருக்கிறார். இன்றைக்கு அப்படித்தான் ஒவ்வொரு சபைக்கும் ஆண்டவர் வந்து நின்று, நீங்கள் பாடுகிறீர்கள், ஆடுகிறீர்கள், துதிக்கிறீர்கள், நல்லது. அதே சமயத்தில் என் பாரத்தை உணர்ந்து ஜெபிக்கிறவர்கள் எங்கே? கண்ணீர் வடிக்கிறவர்கள் எங்கே? என்னை நோக்கி கதறுகிறவர்கள் எங்கே? இந்த பட்டணத்தில் லட்சக்கணக்கான மக்கள் அழிந்து கொண்டிருக்கிறார்களே, அறியாமையின் பிடியிலே சிக்கி இருக்கிறார்களே, சாத்தானுடைய அடிமைத்தனத்தில் வஞ்சிக்கப்பட்டு நிற்கிறார்களே, உண்மைக்கும் பொய்க்கும் வித்தியாசம் தெரியாதபடிக்கு, மெய்யான ஆண்டவரை அறிந்து கொள்ளாதபடிக்கு பொய்யை எல்லாம் தெய்வம் என்று நம்பிக்கொண்டிருக்கிறார்களே, அந்த மக்களுடைய மனக்கண்கள் திறக்கப்படுவதற்காக ஜெபிக்கிற ஜெப சத்தம் எங்கே? என்னுடைய வீடு ஜெப வீடு, இது ஜெபிக்கிற ஒரு இடம். எனக்கு சந்தோஷத்தை கொடுத்த ஒரு காரியம், அங்கே பாஸ்டர் பென்ஸ் என்னை எங்களை அழைத்துட்டு போய் பிரதர் வந்து திறந்தாங்க. இது எதற்கு என்று கேட்டேன். 24 மணி நேரம் இங்கே ஜெபம் நடக்க போகிறது. அதுதான் தேவனை மகிழ்விக்கிற ஒரு காரியம். 24 மணி நேரமும் ஜெப சத்தம் இங்கிருந்து எழும்பிக் கொண்டிருக்க வேண்டும். எதற்கு இவ்வளவு பெரிய ஆலயத்தை தேவன் கட்டி கொடுத்திருக்கிறார்? வாரத்திலே ஒரு நாள் வந்து சில மணி நேரம் இங்கே கூடி ஆராதித்து விட்டு பூட்டி விட்டு போவதற்கு அல்ல. இரவும் பகலும் இங்கிருந்து ஜெப சத்தம் எழும்ப வேண்டும். அதற்கு யார் பொறுப்பு? நீங்கள் தான். உங்களுக்கு தான் ஆண்டவர் கட்டி கொடுத்திருக்கிறார். நீங்கள் தான் என்னுடைய பிள்ளைகள், நீங்கள் தான் என் ரத்தத்தினால் மீட்கப்பட்டவர்கள், நீங்கள் தான் என் இருதயத்தை அறிந்தவர்கள். நீங்கள் ஜெபிப்பீர்கள் என்று நம்பித்தான் இந்த ஜெப வீட்டை நான் கட்டி தந்திருக்கிறேன். ஜெபிக்க அர்ப்பணித்துக் கொள்ளுங்கள். ஒவ்வொரு குடும்பமும் ஞாயிற்றுக்கிழமை தவிர மற்ற நாள், திங்கள், செவ்வாய், புதன், வியாழன், வெள்ளி, சனி, மற்ற நாட்களில் வாரத்தில் ஒரு நாள் ஒரு 2 மணி நேரம் வந்து ஜெபம் பண்ணிட்டு போங்க. 24 மணி நேரம் ஜெப சத்தம் கேட்டுக்கொண்டே இருக்கும். தேவனுடைய பிரசன்னம் 24 மணி நேரம் இங்கே இருக்க வேண்டுமானால் 24 மணி நேரமும் துதிக்கிற சத்தமும் ஜெபிக்கிற சத்தமும் எழும்ப வேண்டும். ஆனால் ஆண்டவர் சொல்ல, இது என்னுடைய ஜெப வீடு, உங்களுடைய ஜெபத்துக்காக நான் வந்து காத்து நிற்பேன். என் பிள்ளைகள் ஜெபிப்பாங்களா, நான் சொன்ன காரியத்திற்கு ஜெபம் பண்ணுவாங்களா, என்னுடைய அழுகையின் சத்தம் கேட்குமா, கண்ணீரோடு உடைந்த உள்ளத்தோடு இந்த தேசத்துக்காக, இந்த பட்டணத்துக்காக, அழிந்து கொண்டிருக்கிற மக்களுக்காக ஜெபிப்பார்களா என்று தேவன் ஆவலோடு வந்து காத்து நிற்கிறார். இன்றைக்கு அர்ப்பணித்துக் கொள்ளணும். ஆண்டவரே, இது ஜெப வீடு, நான் ஜெபிக்கிறதற்காக வருவேன், நான் ஜெபிக்கிறதற்காக இந்த ஆலயத்திற்கு வருவேன். எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை சர்வீஸுக்கு போகிறோம். அப்படியா? இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமையில என்னைக்கு எதுக்கு போறீங்க? இன்னைக்கு ஒரு உபவாச ஜெபம் இருக்குது, எல்லாரும் கூடுவோம், உபவாச ஜெபம் நடத்துவாங்க, போகிறோம். அப்போ அது வாரத்தில் ஒரு நாள். இன்னைக்கு புதன்கிழமை எதுக்கு போறீங்க? சர்ச்சில் எதுவும் ப்ரோக்ராம்லாம் இல்லை. பிறகு எதுக்கு சர்ச்சுக்கு போறீங்க? நாங்கள் குடும்பமாக போய் ஒரு 2 மணி நேரம் ஜெபம் பண்ண போகிறோம். என்னைக்காவது அப்படி சர்ச்சுக்கு வந்திருக்கீங்களா? அதுதான் ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். ஆராதனை நடத்தினா வர்றோம், உட்காரோம், பாட்டு பாடுறோம், பிரசங்கிக்கிறோம், போகிறோம். ஆனால் ஒன்றுமே இல்லை, பாஸ்டர் இல்லை, யாருமே இல்லை, இங்கே பாட்டு பாட ஆள் இல்லை, மியூசிக் வாசிக்க ஆள் இல்லை. அந்த நேரம் என்றைக்காவது நீங்கள் வந்து இந்த இடத்துல முழங்கால் படிட்டு ஜெபித்திருக்கிறீங்களா? அப்படி ஜெபிப்பீங்களான்னு ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். நீங்கள் அங்கே பாஸ்டர் இருக்க மாட்டாங்க, பாட்டு பாட ஆள் இருக்காது, மியூசிக் வாசிக்க ஆள் இருக்காது, ஆனால் அவங்களுடைய ஜெபத்தை கேட்க இயேசு வந்து நிற்பார். நேசரத்தில் மிஷினரிகள் கட்டின ஒரு ஆலயம் இருக்கிறது. எங்கள் ஊர் பக்கம் நேசரத்து இருக்குல்ல, மிஷினரிகள் அந்த காலத்தில் கட்டின ஒரு ஆலயம். என் ஊழியத்தின் ஆரம்ப காலத்தில் எனக்கு நிறைய டைம் இருக்கும். ஒரு பக்கம் வனாந்தர காட்டில் போய் ஜெபம் செய்வேன். அது மாத்திரம் இல்லை, வாரத்தில் ஒரு நாள், வாரத்தில் சில நாட்கள் நேசரத்துக்கு அந்த சர்ச்சைக்கு நான் ஜெபம் பண்ண போவேன். எதற்காக என்றால், ஒரு நாள் தற்செயலாக ஜெபிக்க உள்ளே போய் முழங்கால் படியிட்ட போது தேவதூதன் இறங்கி வந்து என்னோடு பேசினான். நான் கர்த்தரிடத்திலிருந்து உனக்கு ஒரு செய்தி கொண்டு வந்திருக்கிறேன் என்று. அவ்வளவு தேவ பிரசன்னத்தினால் உணர முடிந்தது. ஜெபத்தை நிறுத்த முடியவில்லை. அவ்வளவு தேவ பிரசன்னம் ஆட்கொண்டது. ஜெபிப்பதற்கு அவ்வளவு சுலபமாக இருந்தது, ஜெபத்தை நிறுத்த முடியவில்லை. எனக்கு ஆச்சரியம், என்ன இந்த ஆலயத்தில் அப்படி விசேஷம்? தேவதூதன் இறங்கி வந்து பேசுகிறான், ஜெபத்தை நிறுத்த முடியல, அந்த அளவிற்கு ஒரு ஜெப பிரசன்னம் இருக்கிறது. என்ன ஆச்சரியத்தோடு நான் பார்த்தேன். ஒரு பகல் நேரம்
நான் அந்த கஷ்டப்பட்டு ஜெபத்தை முடிச்சுட்டு எழும்பி அப்படி இந்த சர்ச்சில் என்ன காரியம் என்று பார்த்தேன். அங்கே பாஸ்டர் கிடையாது, ஆராதனை கிடையாது, ஆல்டரில் யாரும் கிடையாது. அந்த ஆலயத்தை அப்படியே நான் பார்த்தபோது அழுகிற சத்தம் கேட்டாரு. உடைந்த உள்ளத்திலிருந்து வரக்கூடிய அழுகையின் சத்தம், ஜெப சத்தம் கேட்டாரு. யார் ஜெபிக்கிறாங்க அப்படி பார்த்தா, இந்த தூண் மறைவில் ஒருத்தர் முழங்கால் போட்டு அழுது ஜெபித்துக்கிட்டு இருக்கிறாங்க. இன்னொரு தூண் பக்கத்தில் ஒரு வாலிப மகள் முழங்கால் படிட்டு அவள் ஜெபம் பண்ணி கொண்டிருக்கிறாள். இன்னொரு பக்கத்தில் அந்த செவித்து ஓரத்தில் ஒரு தாயார் முழங்கால் படிட்டு ஜெபித்து கொண்டிருக்கிறாங்க. பின்பகுதியில் அந்த பெஞ்செல்லாம் போட்டு அதில் சகோதரர் உட்கார்ந்து ஜெபித்து கொண்டே இருக்கிறார். அங்கே ஜெபம் நடத்த ஆள் கிடையாது, பாட்டு பாட ஆள் கிடையாது. ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருக்கிறது, ஆனால் ஜெபிப்பதற்கு ஆட்கள் இருக்கிறாங்க. நான் மெதுவாக விசாரித்தேன், என்ன காரியங்கள் சொன்னார்கள். காலையில் அதிகாலையில் திறக்கிற ஆலயம், இரவு 9 மணிக்கு தான் இந்த ஆலயம் மூடப்படும். அது வரைக்கும் எந்த நேரம் வந்தாலும் யாராவது இங்கே ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க, கண்ணீரோடு ஜெபம் பண்ணி கொண்டே இருப்பாங்க. அந்த ஜெபத்தின் நிமித்தமாய் தேவ பிரசன்னம் எப்பொழுதும் அந்த ஆலயத்தில் இருக்கிறதை உணர முடிந்தது. ஆண்டவர் ஜெபிக்கிறவர்களை தேடுகிறார். இது ஜெபாலயம். இங்க 24 மணி நேரம் ஜெபம் நடக்க வேண்டும். அதில் உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, உங்களுக்கு ஒரு பங்கு இருக்கிறது, உங்கள் குடும்பத்துக்கு ஒரு பங்கு இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் தீர்மானம் எடுக்க வேண்டும். சர்ச்சை ஆராதனையே இல்லாத நேரம், பாஸ்டர் வந்து இன்னைக்கு அந்த ஆராதனை இந்த ஆராதனை உபவாச ஜெபம் இல்லாத ஒரு சமயத்தில் நானும் என் கணவரும் என் பிள்ளைகளும் வந்து இங்கே ஜெபம் செய்வோம். ஒரு 2 மணி நேரம் வந்து ஜெபம் செய்வேன். நாங்கள் 2 பேர் 3 பேர் சேர்ந்து வந்து ஜெபம் பண்ணுவோம். இந்த பட்டணத்திற்காக, இந்த தமிழ்நாட்டுக்காக, இந்த கோயம்புத்தூர் மாவட்டத்திற்காக, இந்த இந்தியாவிற்காக வந்து ஜெபம் பண்ணுவோம் என்று நீங்கள் வந்து ஜெபிக்க வந்தால் தேவன் உங்களை குறித்த மகிழ்ச்சி அடைவார். அதுக்கு தான் ஜெப வீடு. ஆண்டவர் சொல்ல, என்னுடைய வீடு ஜெப வீடு. அப்ப ஜெபம் பண்ண ஆண்டவர் கேட்பாரா? ஜெபத்துக்கு பதில் தருவார். ஜெபிக்கிற மக்களுக்கு என்ன செய்வாராம்? நான் அவர்களை மகிழ பண்ணுவேன். ஆண்டவர் சொல்றார், என் ஆலயத்துக்குள்ள துக்கத்தோடு வந்தாலும் அவங்க ஜெபம் பண்ணும்போது என் ஜெப வீட்டிலே அவர்களை மகிழ பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அல்லேலூயா. இன்னைக்கு பலர் மகிழ்ச்சியோடு காணப்படுறீங்க, சந்தோஷமா காணப்படுறீங்க. சிலருக்கு என்ன சந்தோஷம்? ஆலயத்தை கட்டி முடிச்சாச்சு, ரொம்ப சந்தோஷமா இருக்கிறது. சிலருக்கு என்ன சந்தோஷம்? 2 ஊழியக்காரங்க சேர்ந்து வந்திருக்கிறாங்க, இவங்களை டிவியில தானே பார்த்துருக்கிறோம், நேரில் பார்க்குறோன்ற சந்தோஷம். இதெல்லாம் நாங்கள் போனோன்னு மறைஞ்சு போயிடும். ஆனால் நிரந்தரமான ஒரு சந்தோஷத்தை கொடுக்க இயேசு இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுடைய முகத்திலே மகிழ்ச்சி தெரிகிறது, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே ஒரு வேதனை காணப்படுகிறது, உங்களுடைய இருதயத்திற்குள்ளே ஒரு துக்கம் காணப்படுகிறது, உங்களுடைய உள்ளத்துக்குள்ளே வெளியே சொல்ல முடியாத ஒரு பாரம் காணப்படுகிறது. இன்றைக்காவது ஆண்டவர் எனக்கு ஒரு அற்புதம் செய்வாரா? இன்றைக்காவது இந்த துக்கத்துக்கு முடிவு உண்டாகுமா? இன்றைக்காவது என்னை பாதிக்கிற விஷயம் மாறுமா என்கிற எண்ணத்தோடு வந்திருக்கிற பலர் இந்த இடத்தில் இருக்கிறீர்கள். இயேசுவின் நாமத்தில் நான் சொல்லுகிறேன், இன்றைக்கு இந்த இடத்தில் உங்களுடைய துக்கத்தை அவர் சந்தோஷமாய் மாற்ற விரும்புகிறார். இன்றைக்கு உங்களை மகிழ்விக்க விரும்புகிறார். அதுக்கு தான் ஆண்டவரின் ஆலயத்தை கொடுத்தார். இன்றைக்கு ஆண்டவர் அற்புதம் செய்து உங்களை மகிழ்விக்க போகிறார். ஏன் தெரியுமா? இதே மாதிரி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனையிலும் இங்கே கூட்டம் நடக்கும் பொழுதெல்லாம், இங்கே மக்கள் வந்து ஜெபிக்க கூடும் பொழுதெல்லாம் ஆண்டவர் செய்ய போகிறார். இங்க யார் வந்து ஜெபித்தாலும் உங்களுக்கு அற்புதம் நடக்க போகிறது. இங்க யார் வந்து முழங்கால் பண்ணிட்டு ஜெபித்தாலும் தேவனுடைய துக்கத்தை மகிழ்ச்சியாய் மாற்ற போகிறார். ஆகவே புறஜாதி மக்களும் இந்த இடத்துல இப்போ ஒரு ஜெபம் பண்ணா என் காரியத்தை இயேசு பார்த்து கொள்ளுவார், எனக்கு அற்புதம் நடக்கும். இந்த இடத்துல இயேசு இருக்கிறார், இந்த இடத்துல போய் அவர்கிட்ட போய் ஒரு முறையிட்டால் போதும், எனக்கு அற்புதம் செய்து விடுவார். அந்த ஒரு அற்புதத்தை இந்த சுற்றிலும் இருக்கிற ஜனங்களும் இயேசுவை அறியாத மக்களும் அறிந்து கொண்டு அவரை தேடி வரும்படி ஆண்டவர் இந்த இடத்தை ஆசீர்வதிக்கிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டில் அவர்களை மகிழ பண்ணுவேன். வேத புஸ்தகத்தில் தேவனுடைய ஆலயம் ஜெபாலயம், அங்கே ஜெபிக்கிற இடம், வசனத்தை வாசிக்கிற இடம், பிரசங்கிக்கிற இடம், அங்கே வந்து பழைய ஏற்பாட்டு காலத்தில் பலி செலுத்துகிற இடம், ஆசாரிகள் ஆசீர்வதிக்கிற இடம், தேவனை மக்கள் வந்து தேடி அவரை தேட ஜெபிப்பதற்கான இடம். புதிய ஏற்பாட்டு காலத்தில் இயேசு ஊழியம் செய்த நாட்களில் ஜெபாலயம், வேத வசனம் வாசிக்கப்படும், அங்கே இயேசுடைய போதனை இருந்ததை பார்க்கிறோம், அங்கே மக்கள் கூடி வந்ததை பார்க்கிறோம். அந்த மாதிரி தேவனுடைய வீடு அவருடைய சமூகத்தில் வரும் பொழுது எப்படி தேவன் அவளை மகிழ பண்ணுகிறார். வேத புஸ்தகத்திலிருந்து ஒரு 4 வசனத்தை நான் சொல்லி ஜெபிக்க போகிறேன். அது உங்களை குறித்த ஒரு காரியம், இங்கே வந்திருக்கிற யாரோ ஒருவரை குறித்த ஒரு காரியம். முதலாவது பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 18ஆம் அதிகாரம் 10 முதல் 14 வசனங்களை வாசிக்கும் பொழுது ஒரு சம்பவம் அதில் எழுதப்பட்டிருக்கிறது. முதலாவது வசனம் 10வது வசனத்தை வாசிங்க.
2 மனுஷர் ஜெபம் பண்ணும்படி தேவாலயத்திற்கு போனார்கள். ஒருவன் பரிசேயன், மற்றவன் ஆயக்காரன். 2 மனிதர் ஜெபம் பண்ணும்படிக்கு தேவாலயத்திற்கு போனார்கள். வசன இயேசு அழகான ஒரு காரியம் சொல்ல, 2 பேர் ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போனார்கள். பிரசங்கம் கேட்பதற்கு அல்ல, பாட்டு பாடுவதற்கு அல்ல, இன்னைக்கு பிரசங்கம் பண்ணுவாங்க அதை கேட்டுட்டு வரலாம் என்று அல்ல, ஜெபம் பண்ணுவதற்கு தேவாலயத்திற்கு போனார்கள். அங்கே ஒர்ஷிப் இல்லை, பாடகர் இல்லை, அங்கே பிரசங்கம் பண்ண ஆட்கள் இல்லை. தேவாலயம் திறந்திருக்கிறது. வந்து ஆண்டவரை சந்தித்து ஜெபிக்க 2 பேர் வந்திருக்கிறார்கள். ஒருவன் ஆயக்காரன், ஒருவன் பரிசேயன். பரிசேயன் ஜெபம் பண்ணுகிறான், பெருமையான ஜெபம். நான் வாரத்துக்கு 2 முறை உபவாசம் பண்ணுகிறேன் ஆண்டவரே, நான் எல்லாத்துல தசம பாகம் கொடுக்கிறேன். அங்கே ஒருத்த முழங்கால் போட்டிருக்கான அவனை மாதிரி நான் கிடையாது என்று தன்னை குறித்து பெருமை ஆண்டவரிடத்தில் விண்ணப்பம் பண்ணுகிறான், ஜெபம் பண்ணுகிறான். ஆண்டவர் அந்த ஜெபத்தை கேட்கவே இல்லை, கண்டு கொள்ளவே இல்லை. ஆனால் இந்த ஆயக்காரன் பாருங்க, அவன் கண்களை வானத்துக்கு நேராக ஏறெடுக்க கூட எனக்கு தகுதியில் ஆண்டவரே என்று தன்னை தாழ்த்தி, பாவியாக என் மீது இரக்கமாயிரும். அவனுக்கு ஒரு பாதிப்பு, பாவம். அவனுடைய உள்ளத்திலே சமாதானம் இல்லை, நிம்மதி இல்லை, பாவத்தினுடைய பிடியிலே சிக்க இருந்தான். எனக்கு பாவ மன்னிப்பு வேண்டும், சமாதானம் வேண்டும், பாவத்திலிருந்து விடுதலை வேண்டும். நிம்மதியற்ற நிலைமையில் நம்முடைய சமூகத்தில் நான் வந்திருக்கிறேன், எனக்கு என்ன செய்வதென்று தெரியவில்லை, என் மீது இரக்கமாயிரும், என் மேலே கிருபையாயிரும் என்று ஒரு மனிதன் வந்து ஜெபம் பண்ணுகிறான். அவனுடைய உள்ளத்திலே ஒரு பாதிப்பு இருக்கிறது, அவனுடைய உள்ளத்திலே ஒரு துக்கம் இருக்கிறது, அவனுடைய உள்ளத்திலே பாவத்தினாலே உண்டான ஒரு வேதனை இருக்கிறது, அவனுடைய வாழ்க்கையிலே பாவத்தினுடைய அடிமைத்தனம் இருக்கிறது. எங்கு போவது, யாரிடத்தில் போவது என்று தெரியவில்லை. தேவ சமூகத்தில் வந்து நிற்கிறான், பாவியாக என் மீது இரக்கமாயிரும். தேவன் அந்த ஜெபத்தை கேட்டார். வசனம் சொல்லுகிறது, அவனுடைய ஜெபத்தை ஆண்டவர் கேட்டார், நீதிமானாய் மாற்றப்பட்டான். அல்லேலூயா. இன்றைக்கு ஏதோ ஒரு பாவத்தின் பாரத்தை சுமந்து கொண்டு உள்ளத்திலே நிம்மதி இல்லாமல், உள்ளத்திலே சமாதானம் இல்லாமல், பாவத்தை விட முடியாமல், இந்த பாவம் என் ஆசீர்வாதத்தை தடுக்கிறது, கெடுக்கிறது, வாழவே எனக்கு விருப்பம் இல்லை, இந்த உள்ளத்துக்குள்ளே ஒரு வேதனையோட பாரத்தோடு வந்திருக்கிற சிலர் இந்த இடத்தில் இருக்கிறீங்க. யாரோ ஒருவர் இருக்கிறீங்க, அது நீங்களாக இருக்கலாம், நீங்களாக இருக்கலாம், அல்லது இந்த ஆலயத்திற்கு வெளியிலே உட்கார்ந்து இருக்கிற நீங்களாக இருக்கலாம், வாலிபனே நீயாக இருக்கலாம், வாலிப மகளே நீயாக இருக்கலாம். வெளியே சொல்ல முடியாத இந்த பாரம், அந்த பாவத்தின் பாரம், பாவ அடிமைத்தனம் அழித்துக் கொண்டிருக்கலாம். யாருக்கு அதை சொல்ல முடியும்? யார் எனக்கு உதவி செய்வார்கள்? இயேசு வந்து உன் அருகிலே நிற்கிறார். உன்னை நீதிமானாய் மாற்ற என்னாலே முடியும், உன் பாவத்தை மன்னிக்க என்னாலே முடியும், உன் பாவத்திலிருந்து விடுதலை கொடுக்க என்னாலே முடியும். உன்னை மகிழ்விப்பதற்காக நான் வந்திருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். பாவிகளை மகிழ்விக்கிற ஒரு ஆண்டவர், பாவ மன்னிப்பை கொடுத்து பாவத்திலிருந்து விடுதலை கொடுத்து மகிழ்விக்கிற ஒரு ஆண்டவர். என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். நான் ஒரு சமயம் ஆஸ்திரேலியா தேசத்திற்கு ஊழியத்திற்காய் சென்றிருந்தேன். அங்கே சிட்னி என்கிற பட்டணத்திலே ஊழியத்தை நிறைவேற்றி கொண்டிருந்த போது அங்கிருந்த ஒரு பாஸ்டர் ஒரு தென்கொரியா தேசத்திலிருந்து வந்த ஒரு சகோதரனை சந்திக்க அழைத்து கொண்டு போனார். ஒரு பெரிய பிஸ்னஸ்மேனாக இருக்கிறார். அவருடைய மனைவி பிள்ளைகள்லாம் பார்க்க முடிந்தது. அவர் தன்னுடைய வாழ்க்கையில் நடந்த ஒரு காரியத்தை சொன்னார். தென்கொரியா தேசத்தில் அவன் வாலிபனாக இருந்தபோது கல்லூரியிலே படித்து நல்ல ஒரு பெரிய படிப்பு படித்து பட்டம் பெற்றவன். அவனுடைய தாயார் ஒரு விசுவாசி, இயேசுவை விசுவாசித்து ஜெபிக்கிறவர்கள், ஆலயத்திற்கு செல்லக்கூடியவர்கள். இவன் சொல்லுவான், எனக்கு கடவுள் நம்பிக்கைலாம் கிடையாது, நம்ம திறமை தான் வாழ்க்கையில் முன்னேற முடியும், என்கிட்ட திறமை இருக்குது, நான் படிப்பேன், நான் வாழ்க்கையில் முன்னுக்கு வருவேன் என்று சொல்லுவான். அவனுடைய தாயார் சொல்லுவாங்க, இல்லை மகனே, ஆண்டவர் தான் நம்மளை ஆசீர்வதிக்கணும், நீ அவரை தேடணும், வாலிப வயசில் அவரை தேடணும்னா அதெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி தாயாருடைய விசுவாசத்தை கூட அசட்டை பண்ணுவான். அதனால் ஒரு நாள் அவன் சர்ச்சுக்கு போனதும் இல்லை, தாயார் சொன்னபடி இயேசுவை தேடினதும் இல்லை. ஆனால் நல்ல திறமை, அவன் தாயார் அவனுக்காக ஜெபித்த ஜெபம் என்று நினைக்கிறேன். நல்ல படித்து முடித்து பெரிய பட்டம் வாங்கிவிட்டான். அவனுக்குள்ள ஒரு ஆசை இருந்தது, ஆஸ்திரேலியா தேசம் போகணும், அங்கே இப்போ ஒரு பெரிய வேலை செய்யணும், பெரிய கம்பெனியில் பெரிய ஆஃபீஸராக உட்காந்து நிறைய சம்பாதிக்கணும். அவனுடைய உள்ளத்தில் ஒரு ஆசை பல வருஷமாய். அதன்படி அவன் படித்து முடித்தான். தான் வேலை செய்து சேமித்து வைத்திருந்த கொஞ்சம் பணத்தை எடுத்துக்கொண்டு ஆஸ்திரேலியா தேசத்துக்கு வந்தான். சிட்னி பட்டணத்திலே அவன் தங்கி இருந்து வேலை தேட ஆரம்பித்தான். பல கம்பெனிகளுக்கு தன்னுடைய ரெஸ்யூமை அனுப்பினான். இன்டர்வியூக்கெல்லாம் கூப்பிட்டார்கள். இவன் ரொம்ப பெருமையாக போனான், இவ்வளோ படிச்சிருக்க ஃபைலெல்லாம் கொண்டு காண்பித்தான். அவனை பார்த்தவர்கள், அவனுடைய படிப்பை பார்த்து அவனை விசாரித்த எல்லாரும் சொன்னாங்க, தம்பி நீ ரொம்ப படிச்சிருக்கிற, உன் படிப்புக்கு வேலை எங்கள் ஆஃபீஸில் இல்லை, உன் படிப்புக்கேற்ற வேலை கொடுக்க எங்ககிட்ட அந்த வேலை இல்லை,
அப்படியே சொல்லி அனுப்பிட்டாங்க. பல இடத்துல முயற்சி பண்ணினான், எல்லாம் தோல்வி தோல்வி. ஒரு இடத்துல வேலை கிடைக்கவில்லை. அவனுடைய கொண்டு வந்த பணமெல்லாம் தீர்ந்து கொண்டே வந்தது. இனிமேல் சாப்பாட்டுக்கே வழி இல்லாத நிலைமை. தங்கியிருக்கிற இடத்துக்கு வாடகை கொடுக்க முடியாது, சாப்பிட வழியில், காசெல்லாம் கரைந்து விட்டார். சரி, வேலை கிடைக்க மாட்டேங்குது, சொந்த ஊருக்கு திரும்பி போயிடலான்னா அங்கே போனால் என் நண்பர்களெல்லாம் உயர்ந்த நிலைமையில் இருக்கிறாங்க, நான் இப்பொழுது வேலையே இல்லாமல் சும்மா போய் நின்னா எவ்வளோ பெரிய அவமானம், அதை விட மரித்து போய்விடலாம் என்கிற எண்ணம். இப்போ அவனுடைய உள்ளத்தில் ஒரு பெரிய போராட்டம் எழுந்தது. ஊருக்கும் திரும்பி போக முடியாது, அவமானம், இங்கேயும் வாழ முடியாது, எல்லாம் தோல்வி ஏமாற்றம், என்ன பண்ணுவதுன்னு தெரியவில்லை, இனி வாழ முடியாது, தற்கொலை பண்ணி மரித்து விடலாம் என்று ஒரு மன சோர்வும் கலக்கமும் உள்ளத்தில் வந்தது. அப்போ இந்த நாட்டில் எனக்கு உதவி செய்ய யாருமே இல்லாத ஒரு தேசத்தில் நான் இருக்கிறேனே, மரித்து விடலாம் என்று ஒரு நாள் அவன் ஒரு தெருவழியாக நடந்து போய் கொண்டிருந்தான். ஒரு ட்ரெயினில் விழுந்து மரித்து விடலாம் அப்படி ஒரு எண்ணம் மனதில் ஓடிக்கொண்டே இருந்தார். அதை நோக்கி அவன் ரயில்வே லைனை நோக்கி போய் நடந்து போய் கொண்டிருந்தான். போகிற வழியில் ஒரு தேவாலயம் இருந்தது. அந்த தேவாலயத்தை அவன் பார்த்தான். கதவுகள் திறந்து இருந்தது. உள்ளுக்குள்ளே பார்த்தான், அந்த ஆல்டரில் லைட் எரிந்து கொண்டிருந்தது. ஆனால் ஆட்கள் யாருமே அங்கே இல்லை. அவன் எட்டி பார்த்தான். அந்த ஆலயத்தை பார்த்த உடனே தன் தாயாருடைய ஜெபமும் தாயார் சொன்ன வார்த்தைகளும் அவனுக்கு ஞாபகத்தில் வந்தது. அவன் சொன்னாங்க, மகனை இயேசுவை தேடு, அவர்தான் உன்னை ஆசீர்வதிக்க முடியும், உயர்த்த முடியும் என்று சொல்லுவார்கள். எனக்கு அதிலெல்லாம் நம்பிக்கை கிடையாது, நீங்கள் வேணா சர்ச்சுக்கு போங்க அப்படின்னு அவன் அசட்டையாக சொன்னதெல்லாம் ஞாபகத்தில் வந்தது. என் தாயார் சொன்னார்கள், நான் கேட்கவில்லை. இன்றைக்கு என் படிப்பு எனக்கு உதவி செய்யவில்லை, என் தாளந்துகள் திறமைகள் எனக்கு உதவி செய்யவில்லை, நான் சாக போகிறேன். என் தாயார் சொன்னாங்களே இந்த இயேசுவை தேடி என்று. ஒரு முறை நான் அவரை தேடி பார்க்கலாமே என்ற எண்ணம் உள்ளத்தில் வந்தது. தெருவில் நின்று ஆலயத்தை எட்டி பார்த்த அவன் அந்த ஆலயத்துக்குள்ளே மெதுவாக உள்ளே நுழைந்தான். உள்ளே வந்து பார்த்தால் யாருமே இல்லை. ஆலயம் திறந்து வைக்கப்பட்டிருந்தது. அது ஆராதனை நேரமும் அல்ல, யார் வேண்டுமானாலும் எப்பொழுது வேண்டுமானாலும் வந்து ஜெபிக்கட்டும் என்று அந்த ஆலயத்தை திறந்து வைத்திருந்தார்கள். இவன் போனான். அங்கே பெஞ்சுகள் போடப்பட்டிருந்தது. அதில் போய் உட்கார்ந்தான். உட்கார்ந்து அவன் யோசித்து பார்த்தான். இயேசுவை கூப்பிட்டால் உதவி செய்வார் என்று எங்கள் அம்மா சொன்னார்களே என்று இயேசுவே என்று அவரை நினைத்த பொழுதே ஒரு தேவ பிரசன்னம் அவனை ஆட்கொண்டது. அவனையும் அறியாமல் கண்ணீர் விட்டு அழ ஆரம்பித்தான். அப்படியே முழங்கால் படியிட்டான். ஆண்டவரே, நான் பாவி, நான் உம்மை நம்பவில்லை, உம்மை தேடவில்லை, எங்கள் அம்மாவுடைய வார்த்தைக்கு கூட நான் கீழ்ப்படியவில்லை, செவி கொடுக்கவில்லை. இன்றைக்கு என் வாழ்க்கையில் ஒன்றுமே இல்லாமல் மரணத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறேன், எனக்கு உதவி செய்யும் என்று கண்ணீர் விட்டு அழுது ஜெபம் பண்ணினான். சில நிமிட நேரம் கண்ணீர் வடிந்து கொண்டே இருந்தது. அப்படியே தன்னுடைய இருதயத்தில் ஜெபம் பண்ணி கொண்டே இருந்தான். தேவ பிரசன்னம் அப்படியே அவனை ஆட்கொண்டது. யாரோ அருகில் இருந்து தேற்றுவதைப் போல் அவன் உணர்ந்தான். யாரோ என் அருகில் நிற்கிறாங்க, என்னை தேற்றுகிறார்கள் என்பதை உணர்ந்தான். அவனுடைய உள்ளத்தில் இருந்த அந்த பாரம் விலகினது. தற்கொலை எண்ணம் அவனை விட்டு மாறினது. தனக்கு ஒரு ஆசீர்வாதமான எதிர்காலம் இருக்கிறதை அவன் உணரும்படிக்கு அவனுடைய ஆவியிலே ஒரு களி கூறுதல் உண்டானது. அந்த துக்கம் நீங்கி ஒரு சந்தோஷம் உள்ளத்தில் வந்தது. அவனுக்கு ஆச்சரியம், என் உள்ளத்தில் திடீர்னு ஒரு சந்தோஷம் இருக்கிறது, மகிழ்ச்சி வருகிறது. இது எப்படி? அவனால் கிரகிக்க முடியவில்லை. இதுதான் இயேசுனுடைய பிரசன்னமா? இதைத்தான் என் தாயார் சொன்னார்களா? இயேசுக்குள்ள வந்து அவ்வளோ பெரிய சந்தோஷமா? என் உள்ளத்தில் அந்த மகிழ்ச்சியை பொங்குகிறதே என்பதாய் தற்கொலைக்கு போகாதபடி திரும்பி போனான். அந்த ஆலயத்தில் வந்து தினமும் ஜெபிக்க ஆரம்பித்தான். தேவன் ஒரு வாசலை திறந்தார். அவனுக்கு ஒரு வேலையை கொடுத்தார். ஒரு கம்பெனியில் வேலைக்கு சேர்ந்தான். சின்ன சின்ன வேலையை செய்தான். இயேசு அவனோடு கூட இருப்பதை உணர்ந்தான். மகிழ்ச்சியோடு வாரந்தோறும் ஆலயத்திற்கு போனான். ஆண்டவர் இயேசுவை அறிந்து கொண்டான். ஆண்டவர் அவனை ஆசீர்வதித்து பெரிய தொழில் அதிபராய் கர்த்தர் மாற்றிவிட்டார். இன்றைக்கு பெரிய பிஸ்னஸ் மேனாக இருக்கிறார். நான் பார்த்தபோது அவருடைய மனைவி, அவருடைய பிள்ளைகள், அவர் சொன்னார், நான் ஐ எம் ஏ பிஸ்னஸ் மேன். ஒரு வேலைக்காக கிடைக்காதான ஏக்கத்தோடு ரோடாய் அலைந்து கொண்டிருந்த நான் இன்னைக்கு அநேகருக்கு வேலை கொடுக்கும்படி ஆண்டவர் என்னை ஆசீர்வதித்திருக்கிறார். அவன் சொன்னான், என் வருமானத்தில் பெரும்பகுதியை ஆலயங்களை கட்டி கொடுக்க நான் பயன்படுத்தி கொண்டு வருகிறேன், நான் பணத்தை அதற்காக செலவு செய்கிறேன் என்பதாக. தேவனுடைய ஆலயத்தில், என் ஜெப வீட்டில் நான் உங்களை மகிழ பண்ணுவேன் ஆண்டவர் சொல்லுகிறார். ஏதோ ஒரு பாவத்தின் பாரம், வாழ்க்கையில் தோல்வி, ஏமாற்றம், விரக்தி, எனக்கு யாருமே இல்லையே என்கிற எண்ணத்தோடு இந்த இடத்தில் வந்திருக்கிறீர்களா? இயேசு இந்த இடத்தில் உங்களை மகிழ பண்ணுவதற்காக உங்கள் மத்தியிலே உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய மனம் திறந்து அவர்கிட்ட சொல்லுங்க, உங்களுடைய பாவத்தை சொல்லுங்க, பலவீனத்தை சொல்லுங்க, உங்களுடைய வாழ்க்கையில் இருக்கிற சூழ்நிலைகளை சொல்லுங்க. அவர் தவறாய் புரிந்து கொள்ள மாட்டார்.
அவர் உங்களை புறம்பே தள்ள மாட்டார். உங்களை மகிழ பண்ணுகிற ஒரு ஆண்டவராக இந்த இடத்தில் வந்திருக்கிறார். என் ஜெப வீட்டிலே நானும் அவர்களை மகிழ பண்ணுவேன். இரண்டாவதாக இன்னொரு சம்பவத்தை வேதத்தில் வாசித்தால், பரிசுத்த லூக்கா எழுதின சுவிசேஷம் 13ஆம் அதிகாரம் 10 முதல் 13 வசனத்தை வாசிக்கும் பொழுது, இயேசு ஒரு ஜெபாலயத்திலே போரகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அங்கே 18 வருஷம் கூனியாக இருந்த ஒரு பெண், வியாதியினாலே பாதிக்கப்பட்ட ஒரு பெண், அவளை பலவீனப்படுத்துகிற ஆவி அவளை கட்டி வைத்திருந்தது. அதனால் அவளுடைய சரீரம் பாதிக்கப்பட்டு கூன் விழுந்த நிலைமையில் 18 வருஷம் சரீரத்தில் வேதனைப்படுகிற ஒரு பெண் ஜெபாலயத்திற்கு வந்திருக்கிறாள். பாருங்கள், இயேசு அந்த இடத்தில் வந்திருந்த போது அவருடைய வாழ்க்கையில் ஒரு அற்புதம் நடக்கிறது. 18 வருஷம் கூனியாயிருந்த அவளை ஆண்டவர் அழைத்து தன்னுடைய கரத்தினால் தொட்டு குணமாக்குகிறார். அந்த ஜெபாலயத்திலே தன்னுடைய ஆலயத்தில் வந்த மகளுக்கு சுகம் கொடுத்து தேவன் மகிழ பண்ணுகிறார். 18 வருஷ வேதனையை கர்த்தர் மாற்றி சந்தோஷத்தோடு அனுப்பினார் என்பதாய் பார்க்கிறோம். இன்னும் 2 வசனம் வாசிங்க. பரிசுத்த மத்தேயு 21ஆம் அதிகாரம் 13-14 வசனங்களை வாசிக்க கேட்போம். மத்தேயு 21, 13, 14 வசனங்கள். என்னுடைய வீடு ஜெப வீடு எனப்படும் என்று எழுதியிருக்கிறது, நீங்களோ அதை கள்ளர் குகையாக்கினீர்கள் என்றார். அப்பொழுது குருடரும் சப்பானிகளும் தேவாலயத்திலே அவரிடத்திற்கு வந்தார்கள். அவர்களை சுத்தமாக்கினார். இயேசு எருசலேம் தேவாலயத்தை சுத்தம் பண்ணி அப்பதான் சொல்லுகிறார், என்னுடைய வீடு சகல ஜனங்களுக்கு ஜெப வீடு, நீங்கள் அதை கள்ளர் குகை ஆக்கிவிட்டீர்கள் என்று கடிந்து கொள்ளுகிற நேரம் கோபத்தோடு நிற்கிறார் ஆண்டவர். கையில் சவுக்கு எடுத்து நிற்கிறார், எல்லாத்தையும் கவிழ்த்து போடுகிறார். மத தலைவர்கள் எல்லாம் பயந்து போய் நிற்கிறாங்க இயேசுவை பார்த்து. ஆனால் குருடர்களும் நடக்க முடியாதவர்களும் வியாதியினால் பாதிக்கப்பட்டவர்களும் அந்த தேவனுடைய ஆலயத்திற்கு வந்து பிச்சை எடுக்கிறவளா இருந்திருக்க வேண்டும். இயேசு அங்கே வந்திருக்கிறான்னு கேள்விப்பட்ட உடன் இயேசுவனிடத்திலே வந்தார்கள். இயேசுவே, எனக்கு கண்ணு தெரியாது, இயேசுவே நான் நடக்க முடியாது, இயேசுவே நான் இப்படி வியாதியில பாதிக்கப்பட்டிருக்கிறேன். உடனே பாருங்கள், இயேசு மனதுருகுகிறார். அவங்கள பார்த்த உடனே அவருடைய குணமே மாறுகிறார், அவருடைய பேச்சை மாறுக இருக்க வேண்டும். அவர் மனதுருகுகிறார், அவளுக்கு அற்புதம் செய்கிறார், வியாதியஸ்தரை தொட்டு குணமாக்குகிறார். தேவாலயத்திலே ஆண்டவர் வியாதியஸ்தரை குணமாக்கி அவளை மகிழ்ச்சியோடு கூட அனுப்பினார். ஆலயத்திற்கு வரும்பொழுது கண் தெரியாதவர்களாய் வந்தார்கள். ஆலயத்தை விட்டு திரும்பி போடும் பொழுது கண்கள் பார்வை அடைந்தவர்களாய் மகிழ்ச்சியோடு போனார்கள். ஆலயத்திற்கு வரும்பொழுது நடக்க முடியாத சப்பானிகளாய் வந்தார்கள். திரும்பி போகும்போது நடந்து போனார்கள். வரும்பொழுது வியாதியோடு வந்தவர்கள் திரும்பி போகும் பொழுது சுகத்தோடு போனார்கள். வரும்பொழுது வியாதி வந்துவிட்டது, பலவீனம் வந்துவிட்டது, இந்த நோயினால் கஷ்டப்படுகிறேனே என்று வேதனையோடு பயத்தோட கலக்கத்தோடு துக்கத்தோடு வந்தவர்கள் போகும் பொழுது சுகம் பெற்றவர்களாய் விடுதலை பெற்றவர்களாய் மகிழ்ச்சியோடு போனார்கள். ஜெப வீட்டிலே அவர் மகிழ பண்ணுகிற தேவன். இன்றைக்கு ஆண்டவர் உங்களுக்கு செய்ய போகிறார். ஏதோ ஒரு வியாதி உங்களை பாதித்து விட்டார். அந்த வியாதி நிமித்தம் உள்ளுக்குள்ள ஒரு பயம், உள்ளுக்குள்ளே ஒரு கலக்கம். ஸ்கேன் எடுக்கணும்னு சொல்றாங்க, ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொல்றாங்க, பயாப்சி அனுப்பணும்னு சொல்றாங்க, ஸ்பெஷலிஸ்ட் கிட்ட காமிப்போம், அவங்க என்ன சொல்லான்னு கேட்டுக்கொள்ளான்னு சொல்றாங்க. பயம், வியாதி குறித்த ஒரு வேதனை, சரீரத்திலே உண்டான ஒரு வேதனை. அது கேன்சரா இருக்கலாம், ஆஸ்தமாவா இருக்கலாம், அது உங்களுடைய பக்கவாத நோயாக இருக்கலாம், அல்லது திமிர்வாத நோயாக இருக்கலாம், அல்லது லங்ஸ் பாதிக்கப்பட்டு, இருதயம் பாதிக்கப்பட்டு, நரம்பு மண்டலம் பாதிக்கப்பட்டு, சரீரத்தில் ஒரு வேதனை, ஒரு கஷ்டம், கண்கள் பாதிக்கப்பட்டு, ஏதோ ஒரு உறுப்பு பாதிக்கப்பட்டு, நோயினால் பாதிக்கப்பட்டு ஒரு வேதனையோடு இந்த இடத்தில் வந்திருக்கலாம். ஆண்டவருடைய கண்கள் உங்களை அப்படியே ஊடுருவி பார்க்கிறது. இங்கே உலாவி கொண்டிருக்கிற இயேசு ஒவ்வொருவரையும் பார்க்கிறார். யார் இந்த வேதனையோடு வந்திருக்கிறாங்க, யார் வியாதியோடு வந்திருக்கிறாங்க, நான் அவர்களை மகிழ பண்ண வேண்டும். உங்களை குணமாக்கி மகிழ பண்ணுகிற தேவன். என் ஜெப வீட்டிலே நான் உங்களை மகிழ பண்ணுவேன். விருதுநகர்ல ஒரு வாலிபன், கணேசன் என்பது அவருடைய பெயர். அவங்க ஊருக்கு யாராவது ஏசப்பட்டு அறிவிக்க போனால் அறுவாளை தூக்கிட்டு வந்துடுவாராம், வெட்டி விட ஓடி போயிடுறேன். இங்கேயும் அப்படி இருக்காங்களா ஆட்கள்? இல்லையா? ஓகே, எல்லா இடமும் இருக்கிறாங்க. வெட்டி விடும் ஏசப்பட்டு இங்கே பேச வந்த அப்படி தான் சொல்லுவார் அவர். எங்கள் ஊருக்கு ஏசப்பட்டுலாம் சொல்ல வரப்படாது, ஓடி போயிரு அப்படின்னு. அந்த மாதிரி வைராக்கியமுள்ள ஒருவர். வாலிப வயசில் ஒரு நாள் மூச்சு விட ரொம்ப கஷ்டம், ரொம்ப அப்படியே இழுக்குது, பாதிக்கப்பட்டார். ஏதோ நமக்குள்ள நடந்துட்டேன்னு சொல்லி டாக்டர்கிட்ட போய் பரிசோதித்தால் உன்னுடைய இருதயத்தில் ஹோல் இருக்குது, ஓட்டை, பெரிய ஓட்டையாக இருக்குது இருதயத்தில். அதனால ஒன்றும் பண்ண முடியாதுன்னு சொல்லிட்டாங்க. டாக்டர் சொல்லிட்டாங்க இருதயத்தில் பெரிய ஓட்டையாக இருக்கிறது, அதனால
ரொம்ப கஷ்டம். பல நாட்கள் ட்ரீட்மெண்ட் கொடுத்து பார்த்துட்டு கடைசியில் சொன்னாங்க, இருக்க ட்ரீட்மெண்ட்டே கிடையாது, உன்னை குணமாக்க முடியாது, கடவுளை தான் தேடணும்னு சொல்லி. அதனால் வர வர அவருக்கு மூச்சு இழுக்கும், உயிர் போகிற அளவுக்கு பாதிப்புகள், பயம், மரண பயம் வந்து விட்டார். அதனால் எல்லா இடத்துக்கு போனார். யார் யார் என்னென்ன கடவுளை பற்றி சொன்னாலும் ஏதாவது ஒரு கடவுள் என்னை காப்பாற்றட்டும்னு சொல்லி அவர் அலைந்தார். கடைசியில் எல்லாம் கைவிட்டு ஒரு மரண பயம் சூழ்ந்து வந்தது. டாக்டர் சொல்லிட்டாங்க, 6 மாதம் தான் நீங்கள் உயிரோடு இருக்கிற வாய்ப்பு இருக்கிறது, அந்த மாதிரி இருதயம் பாதிக்கப்பட்டு இருக்கிறதுன்னு சொல்லிட்டாங்க. 6 மாதம் தான் வாழ போகிறேன், நான் வாலிபன், நான் வாழணும். அங்கே யார் யார்கிட்ட தேடி பார்த்தார். கடைசியில் ஒரு நினைப்பு வந்துச்சு, அந்த கிறிஸ்தவங்க தானே இயேசு சுகம் கொடுக்கிறாரு, வியாதியஸ்தரை குணமாக்குகிறார், கண்கள் சுகமடைகிறதெல்லாம் நோட்டீஸில் போடுவாங்களே, அந்த கிறிஸ்தவங்க சொல்கிற இயேசு குணமாக்கிடுவாரா? அவனுக்குள்ள அந்த எண்ணம் வந்திருக்கிறார். அப்போ எங்கே போகிறதுன்னு தெரியல. அவங்க ஊரில் இருக்கிற ஒரு சர்ச்சுக்கு போனாராம். அந்த சர்ச்சுக்கு போனால் அவங்க எப்போ யாரையுமே தெரியாது. பின்னால் உள்ள பெஞ்சில் வந்து உட்கார்ந்து கொண்டு இந்த இயேசுவாவது என்னை குணமாக்குவார் அன்னி. அவர் சொன்னார், அவங்க பாடுற பாட்டும் எனக்கு புரியலை, அவங்க பிரசங்கமும் எனக்கு புரியலை. என்ன கிறிஸ்துவ சர்ச்சுக்கு நான் போனது இல்லை, முதல் முறையாக வந்துச்சு. அந்த பெஞ்சில் உட்காந்து ஒரே ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணாராம். இயேசுவே, நீங்கள் வந்து எல்லாரையும் சுகமாக்குறீங்கன்னு சொல்கிறாங்க, நான் வாழ விரும்புகிறேன், நான் சாக விரும்பலை, என்னை காப்பாற்றுங்க. அவ்வளோதான் ஜெபம். ஒரு நிமிஷம் ஜெபம் பண்ணிவிட்டு பின் பெஞ்சில் உட்காந்துட்டு எழுப்பி போயிடுவாராம். அடுத்த வாரம் வந்துட்டார். அவருக்கு யாரையும் பழக்கம் இல்லை, யாரும் வந்து அவரை விசாரிக்கவும் இல்லை, அவரை ஏன் வந்தீங்கன்னு கேட்கவும் இல்லை. அவர் வந்து பெஞ்சில் உட்காந்து ஜெபிச்சுட்டு போயிடுவார். 5 வாரம் போனாராம். 5 வாரம் தொடர்ச்சியாக போயிருக்கிறார். ஒரு நிமிஷம் தான் ஜெபம் பண்ணுவாராம். பின் பெஞ்சில் உட்காந்து, இயேசுவே, நான் வாழ விரும்புகிறேன், சாகல்னு சொல்கிறாங்க, நான் சாக விரும்பலை, என்னை காப்பாற்றுங்க அப்படின்னு ஒரு ஜெபம் பண்ணிட்டு போயிடுவார். 5 வாரம் ஜெபிச்சார். 5 வாரத்தில் ஜெபிச்ச நேரம் எவ்வளவு தெரியுமா? 5 நிமிஷம் தான். 5 நிமிஷம் ஜெபம் பண்ணாரா, திடீர்னு அவருடைய இருதயத்தில் ஒரு மாற்றம். வலி இல்லை, நல்ல மூச்சு விட முடியுது, பிரச்சனை ஒன்று தெரியல, ஒரு மாற்றம் தெரியுது அப்படின்னு சொல்லி நல்லாயிட்ட மாதிரி இருக்கிறேனே, வலியும் இல்லை, மூச்சு நல்லா விட முடிகிறது, சுகமான மாதிரி தெரியுது. டாக்டர்கிட்ட போய் பரிசோதிக்கலான்னு போனால் டாக்டர் செக் பண்ணிட்டு சொன்னார், எந்த டாக்டர்கிட்ட போனீங்க, ஓட்டையே இல்லை, மறைஞ்சு போச்சு, சுகம். அவர் சொன்னார், ஒரு நாளைக்கு 1 நிமிஷம் ஜெபம் தேவனுடைய ஆலயத்தில் பின்பெஞ்சில் வந்து உட்கார்ந்து, இயேசுவே என்னை சுகமாக்கும், நான் வாழ விரும்புகிறேன்னு ஜெபித்தார். 5 நிமிஷம் தான் ஜெபம். புது இருதயத்தை ஆண்டவர் கொடுத்து விட்டார். அல்லேலூயா. இன்றைக்கு டேவிட் கணேசன், அவர் தான் டேவிட் கிராம கலக்கிறார். இயேசு கிறிஸ்து இன்றைக்கு உயிரோடு இருக்கிறார், நான் சாட்சின்னு சொல்லி எல்லா இடத்துலையும் சொல்லி கொண்டு இருக்கிறார். 5 நிமிஷம் ஜெபம், இருதயம் புது இருதயமாய் மாறிவிட்டார். இயேசு எவ்வளோ அற்புதமானவர் பாருங்க. அவர் ஜெபத்தை கேட்கிறவர். என் ஜெப வீட்டிலே நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். என் ஜெப வீட்டிலே உங்களை மகிழ பண்ணுவேன். இன்னைக்கு எந்த வியாதியாக இருந்தாலும் நீங்கள் விசுவாசத்தோடு ஜெபிக்கிற ஒரு நிமிட ஜெபத்தில் இயேசு உங்களுக்கு அற்புதம் செய்து விடுவார். இன்றைக்கு அவர் இந்த இடத்தில் உங்களை குணமாக்கி விடுவார். உங்களை பாதிக்கிற காரியத்தில் விடுதலை உண்டாகிவிடும். ஒரு அற்புதங்களின் தேவன், ஒரு சுகம் கொடுக்கிற ஒரு தேவன், ஆச்சரியமான ஒரு தேவன். ஆம்பரியமானவர்களே, அநேக வருஷத்துக்கு முன்னால் ஒரு 20-25 வருஷம் இருக்கும் நினைக்கிறேன். இதே கோயம்புத்தூரில் ஒரு ஆலயத்திலே நான் பிரசங்கம் பண்ண போயிருந்தேன். அங்கே நடந்த ஒரு சம்பவத்தை சொன்னார்கள். அங்கே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமை ஆராதனை நடைபெறும். அந்த ஆலயத்துக்குள்ளே திரளான மக்கள் வந்து பங்கு பெறுவார்கள். அங்கே வந்து காணிக்கைகளை பெட்டியிலே போடுவாங்க. சிலர் சொல்லுவாங்க, தட்டில் வந்து இந்த ஸ்தோத்திர காணிக்கை படைக்கலாம் சொன்ன கவரில் கொண்டு காணிக்கை படைப்பார்கள். அந்த சமயத்தில் இந்த போதகர் கையில் தட்டோடு நின்றபோது ஒரு தாயார் வந்து தாலி செயின், கழுத்தில் போட்ட தாலி செயின், அது கிறிஸ்தவனுடைய தாலி செயினாக தெரியவில்லை. அந்த தாலி செயினை அங்கே இந்த தட்டில் போட்டுட்டு அந்த அம்மா போய் உட்கார்ந்து கொண்டார்கள். போதகருக்கு ஒரு அதிர்ச்சி, தாலி செயினை ஒரு அம்மா போட்டிருக்காங்க, அவங்கள பார்த்தா கிறிஸ்தவங்களாக தெரியவில்லை அப்படின்னு சொல்லி அவங்கள கவனித்து கொண்டே இருந்தார்கள். ஆராதனை முடிந்ததும் அவனை கூப்பிட்டு கேட்டாங்க, அம்மா, தாலின்றது பெரிய விஷயம், அதுவும் கிறிஸ்தவர் அல்லாத இந்துக்கள் உங்களுக்கு ரொம்ப முக்கியமாக நீங்கள் கருதுவீங்க, இதை கொண்டு வந்து போகிறீங்களோ கணவருக்கு தெரியுமா, ஏன் இந்த தாலி செயினை கொண்டு வந்து காணிக்கை படைக்கிறீங்க? இந்த அம்மா சொன்னாங்க, ஐயா, என் கணவர் வியாதிப்பட்டு மரண படுக்கையில் இருந்தார், ஆஸ்பத்திரிக்கெல்லாம் கொண்டு போனேன், பணம்லாம் செலவு பண்ணேன், என் கணவர் பிழைக்க மாட்டார்னு சொல்லிட்டாங்க, வீட்டில் படுத்த படுக்கையாக இருந்தார், எத்தனையோ தெய்வம் எனக்கு தெரிந்த எல்லா இடத்துக்கும் ஓடினேன், பணம் செலவு பண்ணேன், எல்லாம் செஞ்சு பார்த்தேன், என் கணவர் பிழைக்கிற மாதிரி இல்லை. சிலர் சொன்னாங்க, இந்த கிறிஸ்தவங்க கும்பிட்ற சாமி தான் வியாதியஸ்தரை குணமாக்குன்னு சொல்லுவாங்க,
அப்படின்னு எனக்கு சொன்னார்கள். எங்கே போகிறேன்னு தெரியல, இங்கே தான் கிறிஸ்தவங்க வந்து சாமி கும்பிடுவாங்கன்னு சொன்னாங்க. எப்போ அப்படின்னு கேட்டேன். ஞாயிற்றுக்கிழமை காலையில் சொன்னாங்க. நான் வந்து பின்னால் இந்த ஆலயத்தில் உட்கார்ந்துருந்தேன். ஐயா, நீங்கள் பாட்டு பாடினீங்க, பிரசங்கம் பண்ணீங்க, எனக்கு ஒன்றும் புரியலை. ஆனாலும் இயேசு இயேசுன்னே நான் எல்லாரும் ஜெபிக்கும் போது முழங்கால் படியிட்டு, இயேசுவே என் கணவருக்கு உயிர் பிச்சை தாங்க, எனக்கு தாலி பிச்சை தாங்க. இந்த ஆலயத்தில் பின்னால் உட்காந்து இயேசுவை நோக்கி கண்ணீர் வடித்தேன். என் கணவருக்கு உயிர் பிச்சை கொடுங்க ஆண்டவரே அப்படின்னு அழுத ஜெபம் பண்ணேன். நான் கண்ணீர் வடித்து கொண்டே இருக்கிறேன். என் பக்கத்தில் ஒருவர் வந்தார். சிரிச்ச முகத்தோடு வந்து, மகளே நீ அழாத, உன்னுடைய ஜெபத்தை நான் கேட்டேன், உன் ஜெபத்தை நான் கேட்டேன், நீ சமாதானமா போ, உன் கணவர் பிழைத்திருப்பார்னு சொன்னார். நான் வீட்டுக்கு போனேன். என் கணவர் உயிர் பெற்று எழும்பிட்டார், நல்ல சுகமாயிட்டார். இந்த ஆலயத்தில் நான் வந்து கண்ணீர் வடித்த போது என் கண்ணீரை ஆண்டவர் கண்டார். இயேசுவே வந்து என்கிட்ட பேசினா. இந்த ஆலயத்தில் ஒருத்தர் எனக்கு தெரியாது, நான் யாருக்கிட்டையும் பேசலை, இயேசுகிட்ட நான் பேசினேன், அழுதேன். என் கணவரை உயிரோடு தந்தா. நான் அப்போ சொன்னேன், ஆண்டவரே என் கணவரை உயிரோடு தந்தா, தாலி பிச்சை கொடுத்தா, என் தாலியை நான் காணிக்க தந்துடுறேன்னு சொன்னேன். என் கணவரை உயிரோடு இயேசு எழுப்பிட்டார். நான் சொன்ன பிரார்த்தனை வந்து பொருத்தனை பண்ண மாதிரி அந்த தாலியை கொண்டு வந்து காணிக்க தந்திருக்கிறேன்னு சொன்னாங்க. அப்போ தான் அந்த போதகருக்கு தெரிந்தது, இயேசு பிரத்யட்சமாக இந்த மகளை சந்தித்திருக்கிறார். அவர் சொல்லுகிறார், என் ஜெப வீட்டிலே மகிழ பண்ணுவேன். கண்ணீரோடு நீ வந்திருக்கலாம், தீர்க்க முடியாத வியாதின்னு சொல்றாங்க, மரித்து போயிருவேன்னு சொல்றாங்க, இனி பிழைக்க முடியாதுன்னு சொல்றாங்க, சாகுமறைக்கும் இந்த வியாதிதான் சொல்லுகிறாங்க, என்ன செய்வது என்று கலங்கி வந்திருக்கலாம். உங்களை குணமாக்குகிற இயேசு இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். உங்களுக்கு அற்புதம் செய்கிற இயேசு இங்கே உலாவி கொண்டிருக்கிறார். என் ஜெப வீட்டிலே வருகிறவர்களை நான் மகிழ பண்ணுவேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இன்னைக்கு உங்களை மகிழ பண்ண போகிறார். உங்களுக்கு ஒரு அற்புதம் நடக்க போகிறது. உங்களுடைய வியாதியில் இருந்து ஒரு விடுதலை ஆண்டவர் தரப்போகிறார். மகிழ்ச்சியோடு ஆண்டவர் அனுப்புவார். மூன்றாவது ஒரு சம்பவத்தை பரிசுத்த மார்க் எழுதின சுவிசேஷம் 1ஆம் அதிகாரம் 21 முதல் 26 வரை வாசித்தால், ஒரு ஜெபாலயத்தில் இயேசு அங்கே இருக்கும்போது நடந்த ஒரு காரியம் எழுதப்பட்டிருக்கிறது. 21வது வசனத்தை வாசிக்க கேட்போம். பின்பு கப்பர்நகூமுக்கு போனார்கள். உடனே அவர் ஒரு ஓய்வு நாளில் ஜெப ஆலயத்திலே பிரவேசித்து போதகம் பண்ணினார். அடுத்த வசனம். அவர் வேத பாரகரை போல போதியாமல் அதிகாரம் உடையவராய் அவர்களுக்கு போதித்தபடியினால் அவருடைய போதகத்தை குறித்து ஜனங்கள் ஆச்சரியப்பட்டார்கள். அவர்களுடைய ஜெப ஆலயத்திலே அசுத்த ஆவியுள்ள ஒரு மனுஷன் இருந்தான். அவன், ஐயோ நசரேயனாகிய இயேசுவே, எங்களுக்கும் உமக்கும் என்ன? எங்களை கெடுக்கவா வந்தீர்? உம்மை இன்னார் என்று அறிவேன், நீர் தேவனுடைய பரிசுத்தர் என்று சத்தமிட்டான். அதற்கு இயேசு, நீ பேசாமல் இவனை விட்டு புறப்பட்டு போ என்று அதை அதட்டினார். உடனே அந்த அசுத்த ஆவி அவனை அலைக்கழித்து மிகுந்த சத்தமிட்டு அவனை விட்டு போய்விட்டது. ஒரு ஜெபாலயத்தில் இயேசு போதகம் பண்ணி கொண்டிருக்கிறார். அந்த ஆலயத்தில் அசுத்த ஆவி கொண்ட ஒரு மனிதன் வந்திருக்கிறான். அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், பிசாசினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன் அந்த ஜெபாலயத்திற்கு வந்திருக்கிறான். அவன் ஆண்டவரை நேசிக்கிறான், ஆண்டவர் மேல் அன்பு வைத்திருக்கிறான். ஆனால் அவன் சாத்தானால் பிடிக்கப்பட்டவன், அசுத்தாவினால் பாதிக்கப்பட்டவன். அந்த ஆலயத்துக்குள்ளே வந்து அமர்ந்த எத்தனை காலம் அந்த ஆவி அவனை வேதனைப்படுத்தி கொண்டிருந்ததோ தெரியாது. ஒருவேளை அது அவனை பயப்படுத்தி இருக்கலாம், அவனை கலங்க பண்ணி இருக்கலாம், அவன் தூக்கத்தை கெடுத்திருக்கலாம், தூங்க விடாதபடி அவனை அலைக்கழித்து கொண்டிருக்கலாம். அசுத்தாவினால் பாதிக்கப்பட்ட ஒரு மனிதன், அவனுடைய உள்ளத்தில் எவ்வளவு வேதனை இருந்திருக்கும். அவன் அந்த ஜெபாலயத்தில் வந்திருக்கிறான். இயேசு ஒரு அற்புதம் செய்கிறார். இயேசு பார்த்தோன்னு இந்த ஆவி அலறுகிறார். பேசாமல் இவனை விட்டு போ, ஒரே ஒரு வார்த்தை சொன்னார். அந்த ஆவி அவனை அலைக்கழித்து அவனை விட்டு போய்விட்டார். ஆலயத்துக்குள்ளே வரும்போது அவன் பிசாசு பிடித்தவனாய் வந்தான், வெளியே போகும்போது விடுதலை பெற்றவனாய் போனான். ஆண்டவர் அவனை மகிழ பண்ணினார். ஆலயத்துக்குள்ளே வரும்போது இவன் பிசாசு பிடித்தவன், அசுத்தாவி பிடித்தவன், பிசாசினால் பாதிக்கப்பட்டவன், ஆலயத்தை விட்டு வெளியே போகும்போது விடுதலை பெற்றவன். எவ்வளவு பெரிய மகிழ்ச்சி! என் ஜெபாலயத்தில் உங்களை மகிழ பண்ணுவேன். வாக்கு கொடுத்த ஆண்டவர் அதை நிறைவேற்றுகிறவர். அன்றைக்கு நடந்த அதே மாதிரி அற்புதங்கள் இன்றைக்கு இந்த ஆலயத்திலே நடக்க போகிறது.
இனி என்றைக்கு தொடர்ச்சியாய் நடக்க போகிறது. ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையில நடக்க போகிறது, ஒவ்வொரு ஆராதனையில நடக்க போகிறது. அதற்கு தான் தேவனுடைய வீடு, அதற்கு தான் இந்த ஜெப வீடு. நான் ஒரு சமயம் குஜராத் ஊழியத்துக்கு போயிருந்தேன். குஜராத்தில் பீல் என்கிற ஆதிவாசி மக்கள் மத்தியில் ஷாலோ மிஷனரி இயக்கத்தின் மூலம் ஊழியம் நடக்கிறது. ஒவ்வொரு வருஷமும் அந்த நாட்களை தவறாமல் நான் போவது உண்டு. ஒரு சமயம் ஒரு கிராமத்தில் அங்கே இருக்கிற மிஷனரிமார்களுக்கு ஒரு 3 நாள் முகாம் நடத்த வேண்டும் என்று சொன்னதுனால நான் போயிருந்தேன். ஒரு கிராமத்தில் ஒரு ஆலயம், புதிதாய் அந்த கிராம மக்கள் புதுசாக ரட்சிக்கப்பட்டு வந்து கட்டப்பட்ட ஒரு ஆலயம், அங்கே தான் அது நடைபெற்றது. அப்போ ஒரு வாலிபன் இந்த மிஷனரி என்று அழைத்து கொண்டு வந்தார். இந்த வாலிபனை பாருங்கன்னு சொன்னார். அவருடைய தகப்பனாரை அழைத்து கொண்டு வந்தார். என்ன விஷயம் என்று கேட்டேன். இந்த வாலிபன் ஒரு வினோதமான அசுத்த ஆவியினாலே பாதிக்கப்பட்டிருந்தான். மனநிலை பாதிக்கப்பட்டு தானாக பேசுவான், தானாக சிரிப்பான், தானாக நடப்பான். அவங்க அப்பா கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், அம்மா கூப்பிட்டாலும் பதில் சொல்ல மாட்டான், குளிக்க மாட்டான், தலைவிரி கோலத்தோடு சுற்றி அலைவான். ஒரு அசுத்த ஆவி அவனை தாக்கி இருந்தது. அதனால் மனநிலை பாதிக்கப்பட்டு தான் செய்கிறது என்னதென்றே அவனுக்கு தெரியாது. அதில் ரொம்ப பயங்கரமான ஒரு காரியம், அந்த ஊருக்கு வெளியில் ஒரு பெரிய காட்டு பகுதி இருக்கிறது, ஃபாரஸ்ட் ஏரியா.